ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சால்கான் கம்பெனியோட 2.1 ஹோம் தேட்டர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து இது 12012 அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம காயில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர், நம்ம வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்கணும். இதை வந்து மல்டிமீட்டர் வச்சு கிரவுண்டை கண்டுபிடிச்சிட்டு பாக்கி ரெண்டையும் லெஃப்ட் ரைட்டாக அடிச்சிருங்க. இதில் வந்து 5.1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஊப்பருக்கு சப்வூஃபர் இங்கேயே கனெக்ஷன், இதில் வந்து சப்வூஃபர் கனெக்ஷன் கொடுக்குறோம். இது பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பேஸ் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துக்க போகிறோம். அடுத்து இதுவுமே நம்ம வந்து ப்ளூடூத் போர்டு, அந்த விசி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கள்ல, வாய்ஸ் கண்ட்ரோலருக்கு தேவையானது அனைத்துமே இங்கே தான் எடுக்க போகிறோம். இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா 7805 போட்டுட்டு பேக் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா இதில் 5 வோல்ட் எடுத்துக்கலாம். 7805 இந்த லீடை ட்ராக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12 வோல்ட் இதுக்கு வரும். இந்த பாயிண்டில் 12 வோல்ட்டை கொடுத்து நம்ம வந்து சென்ட்ரு கிரவுண்டு, அவுட்புட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம 5 வோல்ட்டு. இந்த 5 வோல்ட்டு ட்ராக் வந்து வேறு எங்கேயுமே போகாது, ஒரே ட்ராக்கில் அப்படியே முடிஞ்சிடும். ஒரு ஜம்பர் போட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதான் நம்ம 5 வோல்ட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5 வோல்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, இந்த அப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது கிரவுண்டு, இது 5 வோல்ட்டு தெரியுங்களா. இது கிரவுண்ட் பாயிண்ட்டு. கிரவுண்ட் பாயிண்ட் ட்ராக் எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். நம்ம 7805 ஒரு கிட் சிங் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இவ்வளோ தான் கனெக்ஷன் டீட்டெயிலு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2050 2 2030 ஐசி போட்டிருப்பாங்க. அதில் இதோட ரெசிஸ்டன்ஸு கலர் கோடெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம போர்டு மாட்டும்போது இதோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம இந்த கலர் கோடை மென்ஷன் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 0.22 ohms தான் அடிக்கடி போகும். இதில் 207 இல்லைன்னா 4007 டயர்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4558 4558ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐசி தான் இதில் போட்டிருப்பாங்க. ஐசி கிளியராக தெரியுதான்னு தெரில. 4558. மற்றபடி இந்த ரெசிஸ்டன்ஸு இதில் போட்டிருக்க கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 100ல் 25, 4.7, 63 இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ, நன்றி.